என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னையே தன் உலகம் என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான உறவை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். இவர் யார்? இந்த உறவு ஏன் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கிறது? உண்மையான உறவாக இந்த உறவை கருப்பன் அடையாளம் கண்டு கொண்டதற்கு என்ன காரணம் என்பதனை உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையுமே உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அது உனக்கு தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக நடத்துவதற்கான விஷயங்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்களில் உனக்கு எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உண்மையானதாக மாற்றக்கூடிய விஷயங்கள் தானே. சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் நம்ப முடியாத ஒரு நிலை இருக்கிறது. யாரையும் நம்மால் நம்ப முடியவும் இல்லை. அவர்களினுடைய செயல்களை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இவர்கள் ஒவ்வொரு விதமான எண்ணம் கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் இவர்களுக்குள் சிந்தனைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. சுயநலமான உலகம். சுயநலம் எப்பொழுது தலை தூக்க ஆரம்பித்ததோ அப்பொழுதே எல்லோருமே அவரவர் தேவைக்காக மட்டுமே இன்னொருவரை பயன்படுத்தி கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு வேண்டும் என்றால் ஒரு முகம், வேண்டாம் என்றால் இன்னொரு முகம் என்று காட்ட தொடங்கிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கிய இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காரணத்தை நீ என்னாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு உறவை அடையாளம் காட்டித்தர வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் எத்தனை போலியான மனிதர்களை அதற்கு கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நாம் எத்தனையோ போலியான விஷயங்களை தாண்டித்தான் ஒரு உண்மையை அடைய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு உண்மையான முகங்களை காண்பித்து கொடுக்காமலேயே சென்றுவிடும். என் குழந்தை, இந்த நேரம் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றிலும் நீ சரியானவற்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுக்கின்ற எல்லாவற்றிலும் நீ உனக்கு வேண்டியதை கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளும் உருவாகுவதில்லை. ஒருவரை பற்றி உனக்கு புரிய வைப்பதற்காகவும் அவர்கள் யார் என்று உனக்கு தெரிய வைப்பதற்காகவும் தான் சில விஷயங்கள் நடக்கிறது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இவர்கள் உனக்கு துரோகம் செய்யவில்லை என்றால் இவர்களை போலியானவர்கள் என்று நீ எப்படி அடையாளம் காண முடியும்? அதுபோல ஒருவர் உனக்கு நல்லது செய்யவில்லை என்றால் இவர்கள் எப்படி உனக்கானவர்கள் என்பதனை உன்னால் உணர முடியும். அதனால் எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளையுமே என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னை சுற்றி இந்த கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரத்தில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவான புரிதலை கொடுத்து விட வேண்டும். நம்மை தேடி இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்ற அத்தனையும் நம்மை ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கான சந்தோஷங்களை கொடுத்து நம்மை நல்லபடியாக வாழ வைத்து விட்டால் அது போதும். நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொண்டு உன்னை தலை நிமிரச் செய்து விட்டால் அது போதும். அத்தனையும் உனக்கு விரும்பியதை சரியாகவும் நிறைவாகவும் கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன் கருப்பன் உனக்கு தருகின்ற மாற்றங்கள் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பதனை மறக்காதே. நீ எப்பொழுதும் தலை நிமிர வேண்டுமல்லவா? எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டுமல்லவா? உன்னை தேடி தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்குரிய புரிதல்கள் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் எந்த நேரமும் நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால்
அதுவே உன்னை வாழச் சொல்லும் மிக முக்கியமான விஷயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் நாம் விரும்புகின்ற மாற்றங்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும். நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் நமக்கான நல்ல திருப்பத்தை நடத்தித்தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னையே உலகமென்று சுற்றி வரக்கூடிய அளவிற்கு யார் இருக்கிறார்? நம்மை மனதார நினைக்கின்ற அளவிற்கு யார் இருக்கிறார் என்று நீ யோசிக்கிறாயா? நீ யோசிக்கும் முன்னமே கருப்பன் உனக்கு அவர் யார் என்று அடையாளம் காண்பித்து கொடுத்து விடுவேன். அவரை இன்று எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நினைக்காமல் இருந்து விடாது. இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அதிர்ஷ்டத்தின் உச்சமாக மாறும் காலம். எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்றவர்களை நாம் உதறி தள்ளிதானே பழக்கம், அங்குதானே தவறுகள் செய்கின்றோம். நம்மை தேடி வருகின்ற மனிதர்கள் நம் மீது உண்மையான அன்பு கொண்டு வரும் பொழுது அந்த அன்பினை ஏற்க துணியாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு போலியான மனிதர்களுக்குள் சிக்கி தவிக்கிறாய். இது போன்ற நிலையில் இல்லாமல், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நினைக்காமல், இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் எந்த நேரத்திலும் உனக்கான அத்தனையிலும் உன்னோடு உடன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நிரந்தரமான உறவு என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்காக உன்னை தொடர்ந்து வருகின்ற உறவு என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியானதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை உறவுகளும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்நாளும் நமக்கான சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் என்னவென்று உணர்ந்து நமக்கான புரிதலை நாம் என்னவென்று கண்டு கொண்டோமானால் இனி நடப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு இந்த காலம் நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானதொரு புரிதல் ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளும் இருக்க வேண்டும். சரியானதொரு தெளிவு ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த உறவுகள் நீடித்து நிற்கும். அந்த உறவுகள் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். உறவுகளுக்குள் புரிதல் இல்லை என்றால் அது நீண்ட தூரம் செல்வது கடினம்தான். நீண்ட காலம் பயணிப்பது கடினமான ஒரு விஷயம்தான். இனியாவது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளும் தருணம். உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு தான் கருப்பன் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். நல்ல எண்ணங்களோடு தான் அப்பன் உன்னை தேடி வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று மகாலய அமாவாசை நாளில் நான் கண்டுகொண்ட ஒருவர் உன்னையே உலகமென்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய முன்னோர்கள். உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து மகாலயபட்ச நாட்களில் பல நல்ல விஷயங்களை செய்வதை காணும் பொழுதுதான் புரிந்து கொண்டேன். அவர்கள் உன்னிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன் மீது அத்தனை அன்பு கொடுக்கிறார்கள் என்று. உன் மீது இவர்கள் காட்டுகின்ற அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரியதொரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் வருகின்ற இந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு திருப்பத்தை நீ நிச்சயமாக அடைந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி எப்பொழுதும் நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை என்றுமே நீ உருவாக்கி கொடுக்கும் காலம். கருப்பன் சொல்வது போல உன்னை நிரந்தரமான உறவு என்றும் உன்னையே உலகம் என்றும் சுற்றி வருகின்ற முன்னோர்களுக்கு நீ எப்பொழுதுமே மரியாதை செலுத்து. அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை நீ படைக்கவில்லை என்றாலும் சரி, ஒரு சொம்பு நீரையாவது, அதாவது வீட்டிற்கு வருகின்றவர்களுக்கு நீ விருந்து படைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை,
குடிக்க தண்ணீரை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன் கருப்பன் சொல்கின்றேன். அதனால் எப்பொழுதுமே உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களை அவமதிக்காமல் அவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அவர்களை எப்பொழுதுமே நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அந்த நேரத்தில் நீ விரும்புகின்ற பல விஷயங்களை நீ உறுதியாக பெற்று கொண்டிட வேண்டும் என்பதுதானே உண்மை. அவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களை நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடாதே. இது போன்ற சூழ்நிலைகள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. முன்னோர்களின் வழிபாடு இன்னும் எத்தனை காலம் இவர்களுக்குள் இருக்கும் என்றும் சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் புண்ணியங்கள் சென்று சேரவும் இவர்களினுடைய ஆசிகள் அவர்களுக்கும் கிடைத்திடவும் முன்னோர் வழிபாட்டை கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக அவை அத்தனையுமே பல நல்ல பலன்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் என்றாவது ஒரு நாள் நமக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை முடித்து வைக்கும். எல்லா விஷயங்களும் நமக்குள் இருக்கின்ற சோதனைகளை நிச்சயமாக தீர்த்து வைக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவை கொடுக்கும் என்றால் இனியாவது எப்பொழுதுமே நாம் செய்கின்ற வழிபாடுகளை நாம் ஒருபோதும் நிறுத்தவோ மறக்கவோ கூடாது. இப்பொழுது எல்லாம் கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு பல இடங்களிலும் மறந்துதான் கிடக்கிறது. அதனால் கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு உன் வீட்டில் பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நாம் நினைக்கும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காது நின்றால் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுத்து நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தயங்காமல் எதையுமே நீ என்றும் என்றென்றும் நல்வழிப்படுத்தி கொண்டிரு. உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக கிடைக்கும். என் பிள்ளையே, எந்த இடத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை தூக்கி சுமக்காமல் அதை ஒரு சுமையாக நினைக்காமல் நீ எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொண்டு பழகிப்பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே உனக்கு நல்லபடியாக கிடைப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்கூடாக காண முடியும். எல்லாம் ஒரு நொடியில் மாறவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலைக் கண்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி தருகின்ற இந்த வேளையில் என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக எடுத்து கொள்ளும் பொழுது உனக்கு நல்லதும் நன்மைகளும் நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு இனி எப்பொழுதும் உனக்கு தெளிவான அர்த்தங்கள் கிடைத்து விட்டால் போதும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உனக்கு நிலையான புரிதல் கிடைத்து விட்டால் போதும். என்றும் என்றென்றும் நான் வருகின்ற நேரம் இனி எல்லாமும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம்தான் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் நேரம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய கலக்கம் வேண்டாம். எல்லாருமே எல்லா தெய்வங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான உறவுகள் தான் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைத்த நேரம் உன் முன்னால் வந்து நிற்பார்கள். நீ யோசிக்கின்ற நேரம் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுப்பார்கள். எல்லாம் உன் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் கூட இவர்கள் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கைகளை என்றுமே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகிறது என்றால், அப்பா கருப்பா, நீ சொல்வது உண்மைதான் என்று எனக்கு இன்று பதிவிட்டு செல். கருப்பன் உன்னிடத்திலிருந்து இது போன்ற பதிவுகளை எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் நீ கருப்பனுக்கு எப்பொழுது நம்பிக்கையை நிரூபிக்கிறாயோ அப்பொழுது கருப்பன் உன்னை தேடி வர எப்பொழுதும் சந்தோஷத்தோடு துள்ளி குதித்து ஓடி வருவேன் அல்லவா? என்ன செய்தியை சொன்னாலும் அந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்பதுதான் உண்மை. அதற்காக கருப்பன் எடுக்கின்ற முயற்சிகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற நன்மைகளை நான் ஒருபோதும் தவிர்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
கருப்பன் சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தாமல் எங்கும் செல்லாது. அப்பனின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடாமல் எங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.